எனது அன்பான சொந்தங்களே வணக்கம். வெல்கம் டு எஸ்கியூ தமிழ். உங்கள் எல்லாத்துக்காகவும் இன்னைக்கு ஒரு அழகான ஸ்டோரி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால் தான் எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம விரல் நம்ம குரல். ஒரு டீ கடையில் முதியவர் ஒருவரும் குமார் என்ற இளைஞனும் இருந்தார்கள். அந்த குமார் மொபைலில் கேம் விளையாடி கொண்டிருந்தார். தாத்தா டீயை குடித்து கொண்டிருந்தார். அப்போது தாத்தா நியூஸ் பேப்பரையும் வாசித்து கொண்டு இருந்தார். இதை பார்த்து குமார் கேட்டார், தாத்தா, எப்ப பாரு இதே நியூஸ் தானா? ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? அன்னைக்கு ஒரு நாள் லீவு கிடைக்குமா? ஜாலியா தூங்கலாமான்னு இருக்கேன். தாத்தா சிரித்து கொண்டு, தம்பி, ஒரு நிமிஷம் இந்த டீயை குடி. சர்க்கரை கம்மியா இருக்கா இல்ல கூட இருக்கா என்று சொல். அதுக்கு குமார் சொன்னார், ஆமா தாத்தா, சுத்தமாவே இதுல இனிப்பே இல்லை. குமார் சொன்னதை கேட்டு தாத்தா சொன்னார், என்ன தெரியுமா? தம்பி, டீ மாஸ்டர் கிட்ட நீ சர்க்கரை வேணும்னு கேட்காமலேயே அவர் அதிகமா போட்டுருவார்னு நினைச்சா அது உன் தப்பு இல்லையா? உனக்கு என்ன வேணும்னு நீதான் சொல்லணும். அதேதான் ஓட்டும். உனக்கு நல்ல வசதி வேணும்னா நீதான் போய் சொல்லணும் அப்படின்னு தாத்தா குமாரிடம் சொல்லிட்டு தாத்தா விடை பெறாரு. குமார் யோசிச்சுக்கிட்டே பாதை முழுக்க போறாரு. குமார் அந்த ரோட்ல குப்பைகள் இருப்பதையும் குண்டும் குழியுமாக சாலைகள், தண்ணீர் தட்டுப்பாடு போன்ற காட்சிகளை வேகமாக பார்க்கிறார். இதையெல்லாம் பார்த்து குமாருக்கு ஒரு யோசனை வருது. கேள்வி கேட்கும் உரிமை உங்களுக்கு உண்டு, ஆனால் அந்த உரிமையை நீங்கள் பெறுவதற்கு வாக்குச்சாவடியில் தான். அவ்வாறு குமார் யோசித்து விட்டு தேர்தல் வரும் காலங்களில் குமார் வாக்களிப்பை தவறாமல் வாக்களித்து வந்தார். அதே போல ஒரு நாள் குமார் ஓட்டு போட்டு விட்டு வெளியே வந்து மையில் நனைத்த தனது விரலை கேமராவில் காட்டுகிறான். கேமராவை பார்த்து, லீவு எடுக்கிறது முக்கியமில்லை மக்களே, லீடரை தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியம். என் விரல் மை என் நாட்டின் அடையாளம். உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம். மறக்காமல் வாக்களியுங்கள். பணத்தை கொண்டு தலைவனை உருவாக்காதே, குணத்தை கொண்டு தலைவனை உருவாக்கு. மக்களே, இந்த விழிப்புணர்வு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் இந்த ஸ்டோரியின் மூலமாக என்னத்தை விளங்கிக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.